அடுத்து ஆல்டோ 2011க்கு 12 2 ஓனர் 1,10,000 கிலோமீட்டர் ஓடிக்கு எல்எக்ஸ் என்ன ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். 4 டயர் பிஸ்டோன் டயர் 1/2 பட்டன் இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. 80 கிலோ ஓடி இருக்குண்ணா. வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏசி ஒர்க்கிங்? ஆமா ஏசி ஒர்க்கிங். இன்டீரியர் நல்லா இருக்கும்ண்ணா. பவர் ஸ்டீரிங் வராது? பவர் ஸ்டீரிங் வரும். ஏசி பவர் ஸ்டீரிங். ஓ பவர் ஸ்டீரிங். ஆமா 2011 மாடல் 12 டெலிவரி. சென்னை நம்பர் தான். ஆனா 2வது தஞ்சாவூர் டிவானா. வண்டி நல்லா இருக்கும். பேரண்ட் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை அவங்களே பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் பண்ணி ஆமா ரேட் லெஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இந்த வண்டி நம்ம கேட்குற அளவு 1,90,000 கேட்குறானே ஒரு 1,85,000 கொடுத்துடலாம். நேரில் வந்து விசிட் பண்ண சொல்லுங்க. வண்டி பார்த்துட்டு இப்போ பெயிண்ட் கம்மியா இருக்கு, ஏசி டாப்அப் பண்ணணும், ஒரு 100% சத்தம் வருதுன்னா அதுக்கேற்ற ஒரு லெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம சொல்றது தான். ஏன்னா நம்ம கஸ்டமர் பழைய வண்டி இருக்குப்பா நம்ம ஒரு மாதிரி ரெடி பண்ணி வைப்போம். கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டே நான் ஒரு 2,000 அடிக்கிறேன், கஸ்டமர் 4,000 அடிக்கிறேன்பாங்க. அதனாலதான் நம்ம பண்ணி வைக்கிறதுல ஒரு சில வண்டிக்கு செலவு எனக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் போடணும்பாங்க. ஆமா அதனால அவங்க டேஸ்ட் எடுத்து பண்ணிக்கின்றது அந்த லோ பட்ஜெட்ல கொடுத்துறது.